கிருஷ்ணகிரியில் தோட்டத்து வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அங்கிருந்தவர்களை தாக்கிவிட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்திமுனையில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய கும்பல் சிக்குமா? தமிழ்நாட்டில் வயதான தம்பதியை குறிவைத்து மீண்டும் ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக இளைஞர் ஒருவர் கத்தி சுத்தியதால் முகமூடி கொள்ளையர்கள் நகைகளை மட்டும் பறித்து கொண்டு தப்பி ஓடி உள்ளனர். ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள வீட்டில் இரவில் நிகழ்ந்த பதை உதைக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தொட்டமெற்றை கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சஜ்ஜலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயதான ராஜா தனது மனைவி கோவிந்தம்மாளுடன் சேர்ந்து 12 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். ஊரில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த விவசாய நிலத்திலேயே அவர்கள் தங்கியுள்ளனர். தனியாக இருக்கும் தம்பதியை பார்ப்பதற்காக அவர்களின் மருமகன் ராமச்சந்திரன் என்பவர் 9 வயது மகள் வர்ஷினியுடன் புதன்கிழமை சென்றுள்ளார். 4 பேரும் வீட்டில் இருந்தபோது இரவு 9 மணி அளவில் அடையாளம் தெரியாத 7 பேர் முகமூடி அணிந்தபடி காரில் வந்துள்ளனர். தப்பிச் செல்வதற்கு ஏதுவாக காரை திருப்பி நிறுத்திவிட்டு அந்த கும்பல் வீட்டை நோக்கி திபுதிபுவென ஓடி வந்துள்ளது. அப்போது வீட்டிற்கு வெளியே இருந்த கோவிந்தம்மாளிடம் கத்தியை காட்டி ஒருவர் மிரட்டியுள்ளார். எஞ்சி 6 பேரும் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அவர்களை கண்டதும் தம்பதியின் மருமகன் ராமச்சந்திரன் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தனியாளாக கொள்ளையர்களிடம் சண்டையிட்டுள்ளார். அதில் கொள்ளையர்களில் ஒருவரது தலையில் பலத்த காயமடைந்துள்ளது. இதையடுத்து கொள்ளையர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கத்தி முனையில் தாக்கி மிரட்டியுள்ளனர். இதையடுத்து கோவிந்தம்மாள் அணிந்திருந்த தோடு, தாலி செயின் உள்ளிட்ட 8.5 சவரன் தங்க நகைகளை பறித்துள்ளனர். மேலும் பீரோவில் இருந்த 4,80,000 ரூபாயில் கண்ணில் பட்ட 3,60,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து தப்பி ஓடியுள்ளனர். கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த உத்தன்னப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். முகமூடி கொள்ளையர்கள் வந்து சென்ற இடத்தில் ஏதேனும் சிசிடிவி கேமராவில் அவர்களின் அடையாளம் பதிவாகி உள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர். அண்மையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியை அடித்து கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் கடந்த வாரம் சேலத்தில் மளிகை கடை நடத்தி வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து தனியாக இருக்கும் முதிய தம்பதிகளை குறிவைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க போலீசார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.